அனைவருக்கும் வணக்கம். தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன். இன்னைக்கு நாம பார்க்க போற காணொளி தமிழர்களின் வீழ்ச்சிக்கு காரணம் 3% பார்ப்பனர்களா இல்லை 6% திராவிடர்களா அப்படின்றது தான். இந்த காணொளி ரொம்ப நாளா உருவாக்கணும் அப்படின்னு என் மனதில் பட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த காணொலியை கொஞ்சம் நீண்ட நெடிய காணொலியா பகுப்பாய்வு முழுக்க வச்சு அதை மாதிரி உருவாக்கணும் அப்படின்றதுனால கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த காணொலியில் நம்ம முழுசாக போயிட்டு தரவுகளோட யார் நமக்கு எதிராக எல்லா வேலையிலும் செஞ்சிருக்கா அப்படின்றத பார்ப்போம். சரி, முதல்ல ஒரு கேள்வி ஒன்று வைப்போம். சரி, தமிழ் மொழிக்கு பார்ப்பனர்கள் என்ன செஞ்சாங்க, அவங்க தமிழ் மொழியை அழிச்சாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை திராவிடர்கள் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே வராங்க. அதில் உண்மை இருக்கா அப்படின்றத நம்ம பார்ப்போம். முதல்ல ஒருத்தவரை நான் ஒருவரோட பாடலோடைய நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது யாரும் இல்லை, பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மகாகவி சுப்பிரமணிய பாரதி. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம், பாமரராய் விலங்குகளாய் உலகனைத்தும் இகழ்ச்சி சொல்ல பான்மை கெட்டு நாமமது தமிழர் என்ன கொண்டிங்கு வாழ்ந்திடுதோ நன்றோ சொல்லி தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை. ஊமையராய் குருடர்களாய் செவிடர்களாய் வாழ்கின்றோம், ஒரு சொற் கேளீர் சேமமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்வீர் அப்படின்னு அந்த முண்டாசு கவிஞர் பாடினார். இதுல நம்ம எல்லாருக்குமே இந்த பாடல் தெரியும். இந்த பாடல்ல அவர் சொன்ன அந்த யாம் அறிந்த மொழிகளிலே அப்படின்னா அவர் ஒரு பாலிகிளாட். இதை நான் ஏற்கனவே ஒரு காணொலியில சொல்லியிருக்கேன். பல மொழிகள் பாரதிக்கு தெரிஞ்சாலும் தமிழ் தான் இனிமையான மொழி அப்படின்னு சொல்றாரு. அந்த இனிமையான மொழியை நீங்க உலகம் எல்லாம் கொண்டு போய் சேருங்க அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி என்ன சொல்றாரு அவரு, யாம் அறிந்த புலவரிலே கம்பனை போல். கம்பன் ஒன்னும் இவர் கிடையாது, பாரதியோட உறவினர் கிடையாது. ஆனா அந்த மொழி நடைக்காக கம்பனை போல் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப இவ்வளவு தூரம் தமிழ் மொழியை தூக்கி பிடிச்ச பாரதியார நாம என்ன சொல்றோம்னா பார்ப்பான் அப்படின்னு சொல்றோம். ஆனா தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழி, தமிழை வேலைக்காரி கூட நீங்க பேசக்கூடாது. திருக்குறள் இங்க இருக்காரு ஐயன் திருவள்ளுவரோட அந்த திருக்குறள் தங்க தட்டில் வைத்த மலம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சிலப்பதிகாரம் நான் அந்த வார்த்தையை சொல்ல விரும்பல, எனக்கு ரத்தம் கொதிக்குது, அதனால நான் சொல்ல விரும்பல. தொல்காப்பியத்தை 6 அடிவரடி எல்லாத்தையும் தமிழ் மொழியை இகழ்ந்து பேசி அசிங்கமா பேசி தமிழனுக்குள்ளார அந்த மொழி உணர்வு இல்லாம தமிழன் மொழியை சிதைத்தவர் ஈவே ராமசாமி நாயக்கர். ஆனா தமிழகம் நாம என்ன பண்றோம் அப்படின்னா, தமிழ் மொழியை சிதைத்த அந்த யோக்கிய சிகாமணியோட சிலைகளை தமிழ்நாடு முழுக்க வச்சிருக்கோம். எதனால? பார்ப்பானை எதிர்த்தான் அப்படின்ட்டு. பார்ப்பனர்கள் தமிழ் மொழிக்கு என்ன சிதைவு செய்தார்கள் அப்படின்றத நீங்க சொல்லுங்க எனக்கு. யாம் அறிந்த மொழிகளிலே அப்படின்னு சொல்றாரு ஐயா பாரதியார் அவர்கள். ஆனா தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு இவர் சொல்றாரு ஈவே ராமசாமி நாயக்கர். அப்ப தமிழ்நாடு முழுக்க பாரதியாரோட சிலைகளை வைக்காம தமிழ் மொழியை இகழ்ந்து பேசிய ஒரு காட்டுமிராண்டி ஈவே ராமசாமி நாயக்கர் சிலைகளை நாம ஏன் வைக்கணும்? ஈவேரோட தாய்மொழி தமிழ் கிடையாது. அவர் தன் தாய்மொழி ஏதாச்சும் தவறா பேசினாரா? ஆனா தமிழ் மொழியை தவறா பேசினார்னா அவரை எதுக்கு நாம வச்சு கொண்டாடணும்? அப்ப தமிழர்கள் தமிழ்நாடு முழுக்க இந்த ஈவேரா சிலைகளை என்னைக்கு அகற்றுமோ அன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு விடிவு காலம் ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு புரியுது, தமிழ் மொழியை பார்ப்பனர்கள் எந்த ஒரு இடத்துலையுமே இகழ்வா பேசினதில்லை. இப்ப சமஸ்கிருதம் தான் வேணும், கோயில்ல தமிழ் பாடக்கூடாதுன்னு சில பார்ப்பனர்கள் சொல்றாங்க. அதை நான் இல்லைன்னு சொல்ல போறதில்லை. ஆனா இதுல ஒரு உண்மையை நான் சொல்லணும். அது என்ன அப்படின்னா, நான் பிறந்த ஊர் களிமேடு உங்களுக்கு தெரியும். நான் அப்பர் மடம் எங்க ஊர்ல தான் இருக்கு. ஆனா அந்த அப்பரை தாண்டி சமயக்குறவர்கள் 4 பேரில் குழந்தை ஞான சம்பந்தர் ஒரு வேத பிராமணர், அதே மாதிரி மாணிக்க வாசகர் ஒரு பார்ப்பனர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு பார்ப்பனர் ஆதி சைவர். அப்ப இவங்க 3 பேருமே பார்ப்பனர் சமூகத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் தேவாரமும் திருவாசகமும் தமிழுக்கு தந்தவர்கள். அப்ப அந்த அருளி செய்த அந்த தேவாரமும் திருவாசகத்தையும் பார்ப்பனர்கள் தான் எழுதியிருக்காங்க. அதைத்தான் நாங்க கோயில்ல பாடுங்கன்னு சொல்றோம். ஆனா இந்த 500 வருஷமா நடந்த இந்த தெலுங்கர்கள் ஆட்சியில பார்ப்பனர்கள் சிலரே மூளை சிலை செய்யப்பட்டு தமிழ் பாடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அது மிகவும் தவறான வாதம். ஏன்னா கோயில் கட்டியது பார்ப்பனர்கள் எழுதிய இந்த தேவாரம் திருவாசகம் பாடுறதுக்கு அப்படின்றத நாம கல்வெட்டுகள் சான்றுகளாவே நிரூபிச்சிருக்கோம். சரிங்களா? இப்ப உங்களுக்கு புரியுது. அப்ப தமிழ் மொழிக்கு பார்ப்பனர்கள் தேவாரம் திருவாசகத்தை கொடுத்திருக்காங்க. ஏன் ஆழ்வார்கள் நாயன்மார்களே பார்ப்பனர்கள் இருக்காங்க, அவங்க தமிழ் மொழியில தான் பாடிருக்காங்களே தவிர வேற எந்த ஒரு மொழியிலையும் அவங்க பாடவில்லை.
சரி, அப்ப உங்களுக்கு புரியுது. இப்ப இன்னொரு கேள்வி எனக்கு ஒண்ணு வருது. தமிழ் தாத்தா உவே சுவாமிநாத ஐயர், சரிங்களா? இப்ப இவர் என்ன சொல்றாங்க, அவர் ஒரு பார்ப்பான் அப்படின்னு இந்த திராவிட திருவள்ளுவர்கள் பேசுறாங்க. சரிங்க, உங்களோட வாதத்துக்கே நம்ம வருவோம். தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு திராவிடம் என்ன செய்தது? தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு திராவிடம் என்ன செஞ்சது? இன்னைக்கு தமிழ்நாட்டில் கல்வி கற்பவர்கள் தமிழ் மொழியில் கல்வி கற்காமல் ஆங்கிலத்தில் கல்வி கற்கின்றனர். இதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த திராவிட ஆட்சியாளர்கள் தான். அதுவும் மிகவும் முக்கியமா தமிழ் மொழிக்காக தன் இன்னுயிரை ஈகிய இந்த தமிழர்களின் பிணத்தின் மீது நாற்காலியை போட்டு ஆட்சியை பிடித்த ஐயா கருணாநிதி அவர்கள் தமிழ் மொழியை எந்தெந்த இடத்துல வளர்த்திருக்காரு அதை மட்டும் சொல்லுங்க. கடைக்கு போனீங்கன்னா எந்த ஒரு பெயர் பலகையிலும் தமிழ் கிடையாது. அப்ப உயிரை கொடுத்தால அவனுக்கு என்ன நீங்க பதில் சொல்ல போறீங்க? சரி, அதை விடுங்க. இப்ப இந்த இடத்துல ஒண்ணுக்கு வருவோம். உவே சுவாமிநாதர் ஐயர், தாத்தா உவே சுவாமிநாத ஐயர் அந்த காலத்திலேயே பேருந்துகள் மிகப்பெரிய மகிழுந்துகள் இல்லாத காலத்துல ஒவ்வொரு கிராமமா போய் அந்த கிராமத்துல என்ன ஓலைச்சுவடிகள் இருக்குன்னு எடுத்து அதை தொகுத்து அதை நூலா வெளியிட்டிருந்தாங்க. இப்ப ஐயா தாத்தா தமிழ் தாத்தா நினைச்சிருந்தாங்கன்னா அந்த ஓலைச்சுவடிகளை எரிச்சிருக்கலாம்ல. இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா பார்ப்பனர்கள் தமிழை அழிச்சாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, அந்த ஓலைச்சுவடிகள்லாம் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்து அதை தூசு தட்டி அதை படி எடுத்து அதை நூலாக மாற்றி வெளியிட்ட அந்த தாத்தா எல்லாத்தையும் எரிச்சிருக்கலாமே. யாருக்கு என்ன தெரிய போகுது? இந்த மாதிரி என்ன சமூக ஊடகங்கள் அப்படி இருந்துச்சு என்ன? இல்ல. அப்ப அந்த ஐயா என்ன நினைக்கிறாங்க, தமிழ் மொழிக்கு நாம செய்கின்ற சேவை அப்படின்னு தமிழ் தாத்தா அதை எல்லா இடத்துலயும் நூல்களை வெளியிடுறாங்க. ஆனா நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. அது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அது என்ன தெரியுமா? நீதிபதி கிருபாகரன் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க நம்மளோட கல்வெட்டுகள் எல்லாம் பிரதி எடுத்து ஆங்கிலேயர்கள் காலத்தில் எடுக்கப்பட்ட அந்த கல்வெட்டு பிரதிகள் தமிழ்நாடு முழுக்க இருந்து எடுத்தாங்க. அதை எடுத்து மைசூர்ல இருக்கிற இடத்துக்கு கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அங்க மைசூர்ல இருக்கு, அந்த இடத்துல போய் வச்சுட்டாங்க. அதை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஐயா நீதிபதி கிருபாகரன். அவங்க இப்ப 21 ஆட்சி ஏற்ற ஐயா ஸ்டாலின் அவர்கள் உண்மையிலே தமிழர் அப்படின்னா அவருக்கு தமிழ் உணர்வும் தமிழ் மண்ணின் மீதும் மக்களின் மீதும் பெரும் மதிப்பும் மரியாதை இருந்துச்சுன்னா அவங்க இந்த 63,000 கல்வெட்டுகளை என்னென்ன இருக்கு அதை நூல்களை வெளியிடணும்னு சொல்லி வெளியிட்டு இருப்பாங்களா மாட்டாங்களா? ஏன் இன்னைய வரைக்கும் இந்த 63,000 கல்வெட்டுகள் படிக்கப்படாமல் ஐயா ஸ்டாலின் ஆட்சியில இங்க இருக்கு? அப்ப ஸ்டாலின் ஐயா ஒரு இனவெறி தெலுங்கர் அப்படின்றது நம்மளுக்கு நிரூபணமாகுதா இல்லையா? அப்ப தமிழர்கள் கல்வெட்டுல வரலாற்றுல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறது பார்ப்பனரான உவே சுவாமிநாத ஐயரா இல்லை தெலுங்கு இனவெறியரான ஐயா ஸ்டாலின் அப்படின்ற ஒரு கேள்வியை நான் அவங்க முன்னாடி வைக்கிறேன். அப்போ உங்களுக்கு புரியுது. தமிழ் மொழியை காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு சொல்லி ஈவே ராமசாமி நாயக்கரோட சிலைகளை தமிழ்நாடு முழுக்க வச்சிருக்கோம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னு சொல்ல பாரதிய பார்ப்பான்னு சொல்லி திட்டிட்டோம். உவே சுவாமிநாத ஐயர் ஒவ்வொரு கிராமமா போய் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே அதை படியெடுத்து அதை நூலாக வெளியிட்டிருக்கிறார். ஆனா அவரை பார்ப்பான்னு சொல்லி நம்ம திட்டிட்டோம். ஆனா 63,000 கல்வெட்டுகள் படியெடுத்து அது இங்க நம்ம கையில கிடைச்சாலும் அதை பற்றி எந்த ஒரு மூச்சு விடாத இனவெறி கொண்ட ஐயா ஸ்டாலின் அவர்களை நாம திராவிடன்னு சொல்லி பெருமைப்படுத்துறோம். எப்படி தமிழ் இனம் நல்லா வாழும்? இதான் என்னோட முதல் கேள்வி. அப்ப தமிழ் மொழியில உங்களுக்கு தெரியுது இந்த தலைப்பின் கீழே இவங்க இந்த வேலைகள்லாம் பண்றாங்க அப்படின்னு. சரி, இப்ப வாங்க அடுத்த தலைப்புக்கு நம்ம போவோம். சரி, நேத்து நான் ஒரு முந்தநேத்து ஒரு காணொலி நான் வெளியிட்டு இருந்தேன். என்ன அப்படின்னா, நிலம் இழந்து போனால் பலம் இழந்து போகும், பலம் இழந்து போனால் இனம் அழிந்து போகும். ஆகவே உங்கள் தாய் நிலத்தை காதலிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு புதுவை ரத்னதுரை ஈழத்து கவிஞர் புதுவை ரத்னமே சொல்லியிருக்காரு. அது வேற யாருக்கு சொல்ல ஐயா ரத்னதுரை அவர்கள்? நமக்காக, தமிழர்களுக்காக தான் சொன்னாங்க. இப்ப எனக்கு இந்த இடத்துல ஒண்ணு வருது. ஐயா அருங்குளம் விநாயகம் அவங்க என்கிட்ட தெளிவா அந்த நேர்காணல் நீங்க எல்லாரும் பார்த்துட்டு வரணும். அவங்க ஆதி தமிழ் குடியான பறைய சமூகத்தை சேர்ந்தவங்க. அவங்க சொல்றாங்க, தமிழ்நாட்டில் 75% பஞ்சம நிலங்கள், சரிங்களா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலங்கள், அதாவது 1 கோடி பேர் பறையர் சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க. இன்னொரு 50 லட்சம் பேருக்கு மேல தேவேந்திர குலவேலர் சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க. இந்த 1.5 கோடி மக்களின் நிலங்களை 75% தெலுங்கர்கள் தான் புடுங்கி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. அப்ப இவங்க என்ன சொன்னாங்க நம்ம கிட்ட? ராஜராஜ சோழன் பறையர் நிலங்களை புடுங்கி பார்ப்பனர்களுக்கு கொடுத்தான் அப்படின்னு இவங்க எழுதினாங்க. யார் எழுதினது இந்த வரலாற்றை? ஐயா ஸ்டாலின் அப்பா கருணாநிதி. ஏன்னா அவங்களுக்கு ராஜராஜ சோழன் மீது சேற்றை வாரி இறைக்கணும். இன்னொன்னு, தெலுங்கர்கள் 1500க்கு மேல இங்க புடுங்கின நிலங்களை தமிழர்கள் கேட்கக்கூடாது, அவன் 1000லே இருக்கணும் அப்படின்றது இந்த பொய்யை சொன்னாங்க. ஆனா இப்ப அந்த ஐயா சொல்றாங்க 75% நிலங்கள் தமிழ்நாட்டில் தெலுங்கர்களிடம் தான் இருக்கின்றது, தமிழர்கள் கிட்ட எதுவுமே கிடையாது, கல்குவாரி அவங்க தான் வச்சிருக்காங்க, ரியல் எஸ்டேட் அவங்க தான் வச்சிருக்காங்கன்னு வேதனைப்பட்டு சொல்றாங்க. இப்ப இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி வருது. அப்ப 6% தெலுங்கர்கள் இருக்கிறாங்க, 90% தமிழர்கள் நாம இருக்கும்.
நம்ம கிட்ட நிலக்கிழார்களா தமிழ்நாட்டுல தமிழர்கள் இல்லாம எப்படி தெலுங்கர்களுக்கு நிலங்கள் போயிற்று? அப்ப அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? அங்க பாரு பார்ப்பான், அங்க பாரு பார்ப்பான், அங்க பாரு பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, மிக முக்கியமா சென்னை வந்து தமிழர்கள் ஆதிக்குடிகளின் நிலம். அந்த நிலங்களை எல்லாம் புடுங்கி அவங்கள கண்ணை நகர்களை கொண்டு போய் மேட்டுக்குப்பம் அந்த மாதிரி இடத்துல தள்ளி விட்டுட்டு இவர்கள் தெலுங்கர்களுக்கு நிலத்தை பட்டா போட்டு கொடுத்துட்டாங்க. அதுதான் சென்னையில இருக்கிற ரியல் எஸ்டேட்டுங்க. எத்தனை தமிழர்கள் கிட்ட இருக்கு? இதை மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க. சென்னையில எத்தனை ரியல் எஸ்டேட் தமிழர்களிடம் இருக்கின்றது? அப்ப சென்னையில ரியல் எஸ்டேட் தமிழர்கள்ட்ட இல்ல அப்படின்னா தெலுங்கர்கள் கிட்ட இருக்குன்னா இந்த ஆட்சி யாருக்கான ஆட்சி? தமிழர்களுக்கான ஆட்சியா தெலுங்கர்களுக்கான ஆட்சியா? இன்னும் எதுக்கு இந்த ஆட்சியை விட்டு வச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு கேள்வி வருதா இல்லையா? இப்ப இந்த கேள்வியோட இன்னொரு கேள்வி எனக்கு சேர்ந்து வருது. அது என்ன தெரியுமா? அது ராஜாஜியை ஒட்டி வருகின்றது. மூதறிஞர் ராஜாஜி, சரிங்களா? அவர்கிட்ட சில முரண்கள் நம்ம கிட்ட இருக்கு, அதை நம்ம இல்லைன்னு சொல்ல. ஆனா அவர்கிட்ட ஒரு நல்ல குணம் ஒண்ணு இருந்துச்சு. அது என்னன்னு நான் சொல்லிட்டா, இந்த திராவிட பேட்டர்னை நீங்க பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒண்ணு தெரியும். தங்களுக்கு யாரையாச்சும் பிடிக்கல அப்படின்னா சேற்றை வாரி இறைத்து ஊடகங்களை வச்சு தவறா பரப்புரை செய்வாங்க. இப்ப சான்றுக்கு நான் ஒண்ணு சொல்றேன். சீமான் அண்ணன் ஒரு மேடையில பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த அண்ணன் பேசிக்கிட்டு இருந்தப்போ ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒன்று சொல்றப்ப எட்டி உதைப்பன்னு ஏதோ சொல்லிட்டாங்க. கிரீஸ் டப்பா அப்படின்ற வார்த்தையை சொல்லி அண்ணன் பயன்படுத்தவே இல்லை. எனக்கு நல்லா தெரியும், அந்த காணொலியிலே இருக்கு. ஆனா இந்த இருக்கிற ஊடகங்கள் எல்லாம் சீமான் கிரீஸ் டப்பா என்று கூறினான் எல்லா ஊடகம் தமிழ்நாட்டில் அந்த செய்தியை பரப்பினாங்க. சரிங்களா? மக்கள்லாம் என்ன அண்ணன் இப்படி பேசினாங்கன்னு கேட்டாங்க. அப்ப அண்ணன் பேசவே இல்லை. ஆனா அண்ணன் பேசினதா இந்த ஊடகங்கள், உடலை விற்று தின்கின்ற பெண்களை விட மிக மோசமா அண்டா மாதிரி இருக்கிற ஊடகங்கள் இந்த மாதிரி பேசினாங்க. சரிங்களா? இப்ப இதே விஷயம் தான் அவங்க ராஜாஜிக்கு பண்ணாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன் சொல்றேன்னா, ராஜாஜி வந்து ஒரு இடத்துல உண்மையா இருக்கார். அவர் என்ன பண்றாரு, சிலம்பு செல்வர் ஐயா மாப்போசி வந்து சொல்றாரு, சென்னை வந்து தமிழர்களோடது, இதை நாங்கள் ஆந்திராவுக்கு கொடுக்க மாட்டோம், ஆந்திராக்காரங்க தெலுங்கர்கள் கிட்ட சென்னையை நாங்க கொடுக்க மாட்டோம்னு போராட்டம் பண்றாரு மாப்போசி, சிலம்பு செல்வர் மாப்போசிக்கு ஆதரவா யார் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா மூதறிஞர் ராஜாஜி. சரிங்களா? இப்ப ராஜாஜி மாப்போசிக்கு உண்மையா இருந்து தமிழ்நாட்டுக்கு உடையது, தமிழர்களுக்குடையது சென்னை, இதை தெலுங்கர்கள் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்றாரு. ஆனா அவர் மேல நேரடியா அந்த இடத்துல சண்டை போட்டா சிக்கலாயிடும். உடனே தெலுங்கர்கள் என்ன பண்றாங்க, ராஜாஜி வந்து குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி அவர் மேல சேற்றை வாரி இறைச்சிட்டு இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா சென்னை முழுக்க தெலுங்கர்கள் கட்டுப்பாட்டு போயிடுச்சு. நீங்க இதை நுட்பமா பார்க்கணும், நல்லா கேட்டுங்க. சென்னை வந்து தமிழர்களோடதுன்னு சிலம்பு செல்வர் மாப்போசி சொல்றாரு. அதற்கு ஆதரவா இருந்து தெலுங்கர்கள் கிட்ட கொடுக்க மாட்டோம், ஆந்திரால இதுக்கு போக கூடாதுன்னு ராஜாஜி சண்டை போட்டு சென்னையை நம்ம கிட்ட கொண்டு வந்துட்டார். இப்ப ராஜாஜி மேல சேற்றை வாரி இறைத்துட்டு அவர் வந்து குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தாருன்னு அவர் மேல சேற்றை வாரி இறைத்துட்டு இவங்க சென்னையை கண்ணுக்கு நேரா ஆந்திரால இருக்க தெலுங்கர்கள் கிட்ட கொடுத்துறாங்க. ஆந்திரால இருந்து வர தெலுங்கர்கள் எல்லாம் தமிழ்நாட்டுல வந்துட்டு மிகப்பெரிய தொழிலதிபர்களா இருக்காங்க, கல்குவாரி வச்சிருக்காங்க. அது அருங்குளம் விநாயகம் ஐயா சொல்றாங்க, நிறைய கல்குவாரிகள் தெலுங்கர்கள் கையில போயிடுச்சு, தமிழர்கள் அங்க வேலை பார்க்கறாங்க அப்படின்னு. இந்த தமிழ்நாடா இல்ல தெலுங்கர்களின் அடிமை நாடா அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம வைக்கணுங்க. இதுக்கு மிக முக்கியமான காரணம், பார்ப்பனர்கள் மீது சேற்றை வாரி இழைத்து விட்டு தெலுங்கர்கள் நம்ம கையில இருந்து எல்லாத்தையும் பிடிக்கிட்டாங்க. இதான் நடந்துச்சு. இன்னைக்கு கண்ணுக்கு நேரா திருவண்ணாமலை அவங்க கையில போச்சா இல்லையா? 60 வருஷமா தமிழ்நாட்டுல திராவிடர்களின் ஆட்சி தானே நடக்குது, பார்ப்பனர்கள் ஆட்சி இல்ல. அந்த அம்மையார் ஜெயலலிதா கூட நம்மளுக்கு உண்மையா இருந்தாங்க, இந்த மாதிரிலாம் விடல. ஆனா 2021 திமுக இந்த இனவெறி, தெலுங்கு இனவெறி கொண்ட ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலின் வந்ததுக்கு அப்புறம் திருவண்ணாமலை கண்ணுக்கு முன்னாடி நம்ம கையை விட்டு போச்சா இல்லையா? அப்ப ரியல் எஸ்டேட் முழுக்க அவங்க கையில எப்படி போச்சு? அதற்கு காரணம் இந்த பார்ப்பன பூச்சாண்டி. ஐயோ பார்ப்பான் அதை பண்ணுவான், ஐயோ பார்ப்பான் இதை பண்ணுவான், ஐயோ அவன் உன்னை இது பண்ணிடுவான், நான் தான் காப்பாற்ற போறேன்னு சொல்லிட்டு இங்க வாக்குகளை இஸ்லாமியர்கள் கிட்ட இருந்தும் கிறிஸ்தவர்கள் கிட்ட இருந்தும் மிக முக்கியமா பறையர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் நிறைய வாக்கு போட்டிருக்காங்க திமுக. ஆனா நிலத்தை இழந்தது யார்கிட்டனா இந்த தெலுங்கர்கள் கிட்ட. எப்படி ஒரு ஏமாற்று வேலை பாருங்க. அப்ப தமிழ்நாடு அப்படின்ற ஒரு மாநிலத்தை சேர சோழ பாண்டியர்கள் கட்டி அமைத்த அந்த மாநிலத்தை தெலுங்கர்கள் ஆக்கிரமித்துக்கு கொண்டதுக்கு மிக முக்கிய காரணம் ஐயா ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் இனவெறி. அது திராவிடம் தானே தவிர இந்த 3% பார்ப்பனர்கள் அல்ல. இந்த 3% பார்ப்பனர்கள் இருந்த ஐயா ராஜாஜி அவர்கள் சென்னை தமிழர்களோடதுன்னு சொன்னாரு, ஆந்திராக்காரன் கிடையாது அப்படின்னு சொன்னாரு. அதை மறந்துடாதீங்க. சரிங்களா? அப்ப நில அபகரிப்பு இது பார்த்துட்டோம். இப்போ அவங்க அடுத்த தலைப்புக்கு போவோம். சரி, அடுத்தது பார்ப்பனர்கள் தான் ஜாதி பார்ப்பான். யாரு? நம்மால திராவிடர்கள். பார்ப்பான் வந்து ஜாதி பார்ப்பான் வந்து தீண்டாமை பண்ணுவான். அதாவது இவங்க எப்படி பண்ணிருக்கானுங்க பாருங்க. பாம்பை கண்டால் விட்டுவிடு,
பார்ப்பானை கல்லை எடுத்து கொள்ளு அப்படின்னு இந்த ஈவேர் வெங்காய ராமசாமி நாயக்கர் சொல்லியிருக்காரு. ஏன்னா பார்ப்பனர்களை ஆதிக்கம் செலுத்தினாங்க அப்படின்னு. இப்ப நான் என்ன கேட்கிறேன், எல்லா இடத்துலயும் நீ உட்காந்துருக்கல, இந்த மாதிரி நாங்க யாராச்சும் ஒருத்தவங்க பேசிட்டாங்களே நீங்க விட்டுருவீங்களா? எவ்வளவு கேவலமா பேசுவீங்க. அப்ப பார்ப்பனரோட பூணூல அறுக்கிறது, அவன் முடிய வெட்டி விடுறது, இந்த மாதிரி கேவலமான கீழ்த்தரமான செயல்களை அவங்க செஞ்சிருக்காங்க. இதை ஏன் நான் கீழ்த்தரமான செயல்கள்னு சொல்றேன்னா, அவங்க என்ன பண்றாங்கன்னா, பார்ப்பனர்களை ஏதோ ஒரு பெரிய விரோதி அப்படின்ற மாதிரி கட்டி அமைச்சிட்டு இவர்கள் தங்களுக்கு வேண்டிய எல்லா வேலையும் தமிழர்களுக்கு எதிராகவே செஞ்சுட்டாங்க. இத கவிஞர் காமு ஷெரீப் அப்படின்ற ஒரு ஐயா வந்து எழுதுறாங்க. ஒரு இஸ்லாமியர், நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த நூலை வாங்கி படிக்கணும். நம்ம தமிழ் தேசிய பேரியக்கம் வெளியிட்டு இருக்கிற நூல் கவிஞர் காமு ஷெரீப். 1956 கவிஞர் காமு ஷெரீப் ஒரு இஸ்லாமியர், அவர் சொல்லியிருக்காரு, எல்லாத்தையும் பார்ப்பனர்கள் மீது போட்டுவிட்டு இவர்கள் எல்லா தவறையும் செய்யறாங்கன்னு திராவிடர் கழகத்தை கழுவி கழுவி ஊத்திருக்காரு. ஐயா கவிஞர் காமு ஷெரீஃபும் சிலம்பு செல்வர் மாப்போசியும் தான் இந்த தமிழரசு கழகம் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி தமிழர்களுக்கு ஆதரவா நிறைய செஞ்சிருக்காங்க. அப்பவே அவர் கவிஞர் காமு ஷெரீப் சொல்லியிருக்காரு, இவங்க ஏதோ ஏமாத்துறாங்க அப்படின்னு நிறைய போய் சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையும் அந்த நூல்ல அவர் வந்து தெளிவா சொல்லிட்டு பார்ப்பனர்களை மட்டும் நாம் குறை சொல்வது தவறு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்ப பார்ப்பனர்கள் ஜாதி பாக்குறாங்க, பார்ப்பனர்கள் ஜாதி பாக்குறாங்கன்னு சொல்றாங்க. எனக்கு ஒரு கேள்வி வருது இதுல. இந்த கேள்வியை நான் வைக்கிறதுனால நீங்க இதை எப்படி எடுத்துப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு இது ரொம்ப நாளா தோணிக்கிட்டு இருக்குங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 3% பார்ப்பனர்கள். இப்ப இந்த 3% பார்ப்பனர்கள் வந்து ஒரு வகுப்பு எடுத்துக்கிட்டோம், அப்படி ஒரு வகுப்பு எடுத்துப்போம், ஒரு வகுப்பறை எடுத்துக்கணும். அந்த வகுப்பறையில 100 மாணவர்கள் இருக்காங்க. நல்லா கேட்டுங்க, 100 மாணவர்கள் இருக்காங்க. அந்த 100 மாணவர்கள் 3 மாணவர்கள் தான் பார்ப்பன மாணவர்கள். இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, அந்த 3 பார்ப்பனர் மாணவர்களையும் ஒரு ஓரமா நிறுத்தி வச்சுட்டு, டே இவன் தாண்டா காரணம், இவன் தாண்டா காரணம், ஜாதி கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்றோம். நான் என்ன சொல்றேன், இப்ப இதை சொல்றாருல, இந்த 97 பேர் இருக்காங்களா பார்ப்பனர்கள் தவிர அந்த மீதி இருக்கிற 97 பேர், அப்படி திரும்பி டே 3 பேர் தான் ஏன் இருக்கா, நம்ம ஏன் ஜாதியை ஏத்துக்கணும், நம்ம ஜாதி வேணாம்னு சொல்லலாமா கூடாதா? சொல்லலாம்ல, ஏன் சொல்ல மாட்டேங்கிறோம்? அப்ப 97% இருப்பவர்கள் 3% தான் காரணம், பார்ப்பனர்கள் தான் ஜாதிக்கு கொண்டு வந்தாங்கன்னு சொல்றது மிகவும் மிகவும் தவறான ஒரு அணுகுமுறையை நான் பாக்குறேன். அவங்க ஜாதி இருக்குன்னு சொன்னா கூட 97 பேர் நாம ஜாதி வேண்டாம்னு நினைச்சோம்னா ஜாதி கிடையாது. 97 பேர்ல 50 பேர் ஜாதி கிடையாதுன்னு நினைச்ச கூட ஜாதி கிடையாது. ஆனா நாம அவர்களை காரணம் காட்டிக்கிட்டு ஜாதியை நாம பேசுறோம். இது உண்டா இல்லையா? இது உண்டா இல்லையா? நான் சொல்றதுல என்ன தவறா சொல்றேன்னா, உங்களுக்கு இன்னொன்னு கேள்வி வைக்கிறேன். தமிழ்நாட்டுல குறிஞ்சாங்குளத்துல ஆதி தமிழ் குடியினர் சாமி கோயிலுக்கு போகக்கூடாது, அந்த காந்தாரியம்மன் கோயில போய் சாமி கும்பிடக்கூடாதுன்னு அவர்களை வெட்டி படுகொலை செய்தது பார்ப்பனர்களா தெலுங்கர்களா? பதில் சொல்லுங்க எனக்கு. தெலுங்கர்கள். அப்ப ஜாதிய உணர்வு வீரியமா இருக்கிறது யார் மனதில் இருக்கு? ரெட்டியார் மாநாட்டுல போயிட்டு ரெட்டியார் நீ வந்து சொல்லு, உனக்கு நான் வேலை தரேன்னு சொன்னது தெலுங்கர்களா பார்ப்பனர்களா? எங்க பையனுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க, எங்க பையனுக்கு படிக்கிறதுக்கு சீட்டு வாங்கி, எங்களுக்கு எல்லா வகையிலும் கோட்டா உண்டு, அப்பாயின்மெண்ட் கோட்டா உண்டு, எல்லா காலேஜில சீட்டு உண்டு, எல்லா வசதியும் செய்யக்கூடிய இடத்துல நானும் நேரு நிச்சயமா இருப்போம். ரெட்டியார் மாநாட்டுல பேசின மாதிரி ஒரு பார்ப்பனர் மாநாட்டுல பார்ப்பனர் ஒருத்தர் பேசிட்டாருன்னு வச்சுங்களேன், நம்ம எல்லாம் கொதிச்சு எழுந்து அவர் மேல பயங்கரமா விமர்சனம் செய்யறோம். தவறு கிடையாது, அவரு சாதிய பத்தி பெருமையா பேசுறாரு. ஆனா அதே இது ரெட்டியார் மாநாட்டுல பெருமை பேசின, அந்த ஜாதி பெருமை பேசின நம்ம KKSS அண்ணனும் நேரு அண்ணனும் நம்ம சீனிவாசன் ரெட்டியாரையும் நம்ம ஏன் பார்த்து பேச மாட்டேங்கிறோம்? அப்ப தெலுங்கர்கள் என்ன தவறு செஞ்சாலும் நம்ம ஏன் அமைதியா இருக்கோம்? நான் பார்ப்பான்னு பார்ப்பனர்களை திட்டுறோம். 3% இருக்கிற பார்ப்பனர்கள் 97% மக்களுக்கு ஜாதியை கொண்டு வந்தாங்கன்றதை நான் ஏத்துக்கல. இங்க என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். தமிழர்களுக்கு திணை கோட்பாடு தாங்க முக்கியம். திணை கோட்பாடு தான் சங்ககாலம் முழுவதுமே. நெய்தல், கடல் சார்ந்த இடம், அதே மாதிரி குறிஞ்சி மலை சார்ந்த இடம். இப்ப நெய்தல இருக்கிற ஒரு பெண் வந்து குறிஞ்சியில இருக்கிற ஒருத்தவனை வந்து திருமணம் செஞ்சுக்கிறது கடினம். ஏன்னா வீட்டுல அந்த வேலைகள் அதெல்லாம் செய்யறது கடினமா இருந்திருக்கும். அவங்களோட வாழ்வியல் கோட்பாடு வேற, இவங்களோட வாழ்வியல் கோட்பாடு வேற. இப்படி குடிகளா நம்ம இருந்திருக்கோம். இதுதான் இருந்திருக்கு. இதுல வந்ததுக்கு அப்புறம் வர்ணாசிர தர்மம் வருது, அதுதான் அவங்க கொண்டு வந்தது. அதனால ஜாதியை அவங்க கொண்டு வந்தாங்கன்ற ஏத்துக்கல, ஜாதிய ஏற்றத்தாழ்வுகளை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஆனா குடிகள் அப்படின்ற ஒரு கோட்பாடு தமிழ்நாட்டுல ரொம்ப வருஷமா இருந்துச்சு. இப்ப நான் என்ன கேட்கிறேன், 3% இருக்கிற மக்களை சொல்லிட்டு ஏன் 97% இருக்கிற நம்ம வெட்டிக்கிட்டு சாவணும் அப்படின்ற கேள்வி தாங்க எனக்கு வருது. இந்த கேள்வி சரியான கேள்வியா நான் கேட்கிறேன்னா இல்லையானே நீங்களே சொல்லுங்க. இதுல திராவிடர்கள் எல்லாத்துக்கும் என்ன சொல்றாங்கன்னா, பார்ப்பான் ஜாதி பார்ப்பான், பார்ப்பான் ஜாதி பார்ப்பான், ஐயோ வந்து வர்ணாசிர தர்மத்தை கொண்டு வந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்ப இங்க அமெரிக்கால நான் வந்து ஒரு கிரிக்கெட் அணியில விளையாண்டுட்டு இருந்தேன் ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னாடி. அதுல வந்து ஒரு 10 பேர்கிட்ட வந்து பார்ப்பனர்கள் தான். எனக்கு தெரிஞ்சுங்க 50% பார்ப்பனர்கள், அந்த அணியில விளையாண்ட 50% பார்ப்பனர்கள் பார்ப்பன பெண்களை திருமணம் செய்து கொள்ளவில்லை. உங்களால் நம்ப முடியுதா? எனக்கே ரொம்ப வியப்பா இருந்துச்சு.
அவர்கள் ஆண்கள் வந்து பார்ப்பனர்களாக இருந்தாங்கன்னா பெண்கள் பார்ப்பன சமூகத்தை சேராதவர்கள். உங்களால் நம்ப முடியுதா? அவங்களே மாறிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நாம என்ன பண்றோம்னா பார்ப்பனர்களை காரணம் காட்டிக்கிட்டு நம்மளோட ஜாதி வெறிய அவங்க கிட்ட இருந்து காமிச்சு இவங்க தான் காரணம் நம்ம தனிச்சுக்கிறோம், அருவாள் எடுத்து வெட்டுறோம். தருகுணமயம் என்று சொல்றாங்க. பறையர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஓடினா காலை வெட்டுறான், குடிக்கிற தண்ணீர்ல மலத்தை கலக்கிறான், படிச்சா வாயை வெட்டுறான், பேசினா வாயை வெட்டுறான், பெண்களை காதிச்சா கொலைய பண்றான். நாங்க எங்க போவோம், எங்களுக்கு நிலமும் இல்லைன்னு சொல்லி அழுகுறாரு. 60 வருஷமா இந்த ஆட்சியாளர்கள் தெலுங்கை தாய்மொழியை கொண்டு வந்து அதிகமா ஆட்சி செஞ்சிருக்காங்க. பெருமை பேசுகின்ற இவர்கள் ஏன் எந்த ஒரு எதிர்வினையும் ஆற்றல? ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்க தமிழர்கள் ஜாதி பெயர் போடக்கூடாதுன்னு ஈவே ராமசாமி நாயக்கர் சொன்னதே தங்கள் இனத்தை தெலுங்கர்களை தமிழ்நாடு முழுக்க எல்லா அதிகார இடத்துலையும் வைக்கணும், பொசிஷன் ஆஃப் பவர்ல வைக்கணும் அப்படின்றதுக்காக தான். அதற்கு மிக முக்கியமான காரணம் ஜாதி பார்த்து தான் எல்லாமே திராவிடம் செய்யும். இதை நான் உங்களுக்கு சொன்னா உங்களுக்கு வியப்பா இருக்கும். பார்ப்பனர்கள் தோற்று விடுவார்கள், சங்கராச்சாரிகள் தோற்று விடுவார்கள் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அதற்கான விடை இதுதான். என்ன தெரியுமா? ஒரு இயக்குனர், அந்த இயக்குனர் பேரை நான் சொல்ல போறது, அவர் ஒரு இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு இயக்குனர். அவரு 2009 ஈழ படுகொலையில, ஈழ இன அழிப்புல அண்ணன் கூட சேர்ந்து வேலைகள் செய்யறாரு. இப்ப அந்த இஸ்லாமிய இயக்குனர் தங்கள் பக்கம் திமுக கொண்டு வரணும்னு நினைக்குது. சரிங்களா? நல்லா கேட்டுங்க. இதை அந்த இயக்குனர் பேரை நான் சொல்ல போறது இல்லை. அந்த இயக்குனரை தங்கள் பக்கம் கொண்டு வரணும்னு என்ன பண்ணுவாங்க? நான் என்னோட காணொலிகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். திமுக என்ன பண்ணணும், அவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுப்பாங்க. வாய்ப்புகள் கொடுத்து ஒரு திரைப்படமா ஒரு இயக்குனரை அவருக்கு திரைப்படம் இயக்கத்துக்கு வாய்ப்பு கொடுத்து காசை கொடுத்து அவரை நம்ம பக்கத்துக்கு கொண்டு வந்துருவாங்க. இந்த வேலையை அவங்க ரொம்ப நல்லா செய்வாங்க. அப்படி அவங்க செய்யணும், செஞ்சு அவரை கொண்டு வந்துட்டாங்க. ஆனா இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கு. ட்விஸ்ட்னு சொல்லலாமா? ஒரு திருப்பு முனை இருக்கு. அது என்னன்னா, ஒரு இஸ்லாமிய இயக்குனர் அப்படின்னா ஒரு இஸ்லாமிய தயாரிப்பாளரை வச்சு தானே அவங்க பண்ணியிருக்கணும் இந்த வேலையை. ஆனா அவங்க இஸ்லாமிய தயாரிப்பாளரை வச்சு அந்த வேலையை செய்யல. வியப்பா இருக்குல்ல? அது யார் அந்த தயாரிப்பாளர் அப்படின்னா, அந்த படம் ஆதி பகவன். சரிங்களா? அந்த படத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஜே அன்பழகன் அப்படின்னு திமுகல இருந்த மாவட்ட செயலாளர் தான் அந்த படத்தை தயாரிச்சாரு. அந்த தயாரிச்சதை இந்த இஸ்லாமிய இயக்குனர் அண்ணன் இயக்குறாங்க. இப்ப இந்த அண்ணன் வந்து ஜாதி பார்ப்பாங்கன்னு நான் சொல்ல, இஸ்லாமிய இயக்குனர் அந்த அண்ணன் ஜாதி பார்ப்பாங்கன்னு நான் சொல்ல. அவங்க மேல பல விமர்சனங்கள் என்ன இருக்கு, ஆனா ஜாதி பார்ப்பாங்கன்னு நான் சொல்ல. ஆனா இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். திமுகவையும் திராவிடத்தையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டா இப்படிதான் அது நடந்திருக்கும். என்ன மாத்திரமா நடந்திருக்கும், அந்த இஸ்லாமிய இயக்குனர் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னோன்னா ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, ஐயா அப்போ ஒரு இஸ்லாமிய தயாரிப்பாளரை வச்சு பண்ணலாமான்னா சும்மா இருப்பா, அப்படிலாம் பண்ணக்கூடாது. அந்த இஸ்லாமிய இயக்குனர் உருது பேசுற இஸ்லாமியரா இல்ல தமிழ் பேசுற இஸ்லாமியரான்னு ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்கும். ஏன்னா உருது பேசுற இஸ்லாமியர்கள் ஜாதி கிடையாது. ஆனா தமிழ் பேசுற இஸ்லாமியர்கள் ஏதோ ஒரு சமூகத்தில் இருந்து தான் அவங்க இஸ்லாம் மார்க்கத்துக்கு மாறுறாங்க. என்ன காரணம்னா 1500க்கு மேல இங்க வந்த விஜயநகர படைத்தலைவர்கள் செய்த ஜாதிய கொடுமை இழிவு தீண்டாமைக்க பயந்து தமிழர்கள் எல்லாம் தமிழ் சமூகத்திலிருந்து இஸ்லாம் மார்க்கத்துக்கு மாறுறோம். இதுதான். இப்ப இந்த தமிழ் இஸ்லாமியர் என்ன சமூகம் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அதே சமூகத்தை சேர்ந்தவர் யார் யார் திமுக மாவட்ட செயலாளராக இருக்கா? ஜே அன்பழகன் இவர் மாவட்ட செயலாளர் இருக்கார். இந்த சமூகத்தில் இருந்துதான் அந்த இஸ்லாமிய இயக்குனர் இஸ்லாம் மார்க்கத்துக்கு வந்தாரு. அதனால இவரை வச்சு அந்த படத்தை தயாரிச்சாங்க. இதுதாங்க நடந்திருக்கும். இதை நான் ஏன் சொல்றேன்னா, அந்த தயாரிப்பாளர் ஜே அன்பழகன் அண்ணன் இருக்காங்களே, அவங்க இப்ப உயிரோட இல்ல. அவங்க ஒரே ஒரு படம் தான் தயாரிச்சிருக்காங்க. அது இந்த இயக்குனரை வச்சுதான் தயாரிச்சிருக்காங்க. அப்ப பாத்துங்க எப்பேற்பட்ட ஜாதி பாக்குறாங்க இவனுங்க அப்படின்ட்டு. எவ்வளவு தூரம் ஆழமா போயிட்டு ஜாதி. எனக்கு உண்மையா தெரியுங்க, இவங்க இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த வேலையை இவங்க செஞ்சிருப்பாங்க. அப்ப சங்கராச்சாரியர்கள் கூட இஸ்லாமியர்களை ஜாதி பார்க்க மாட்டாங்க. ஆனா நம்ம திராவிட திருவாளர்கள் ஐயா ஸ்டாலினும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினும் எந்த அளவுக்கு ஜாதி பாக்குறாங்கன்றதை நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஜாதி என்றால் நெருப்புமான்னு. என்ன நெருப்புனா, தமிழ் ஜாதிகள்ல நெருப்பு வச்சு சுற்றுவாங்க. ஆனா தெலுங்கு ஜாதிகள் பேரை போட்டுக்காம அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறது. இதுதான் இவங்க ஜாதி என்றால் நெருப்பு அப்படின்னு சொல்றது. அப்ப பாருங்க, ஒரு பார்ப்பனர் கூட தோத்துருவாங்க இவங்க கிட்ட ஜாதி பாக்குறது. நான் உங்களுக்கு சொல்றது உண்மை. இது எனக்கு ரொம்ப நாளா தெரியும், இந்த வேலையை தான் அவங்க பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. அப்ப ஜாதி யார் அதிகமா பாக்குறது? பார்ப்பனர்களா இல்ல திராவிடர்களா? திராவிடர்கள். சரி, இப்ப அடுத்தது ஈழ போராட்டம். இப்ப இந்த ஈழ போராட்டத்தை பத்தி நான் ஏன் பேசணும் அப்படின்னு விருப்பப்பட்டேன்னா, முதல்ல இந்த இயக்கத்துல இருந்தவங்க யாரும் என்கிட்ட சண்டை போடாதீங்க. ஏன்னா இப்ப நான் சொல்ல போற ஒரு தகவல் ரொம்ப முக்கியமான, தமிழ்நாடு அரசியலுக்கு அது தேவைப்படுகின்ற ஒரு முக்கியமான தகவல். என்ன அப்படின்னா, ஈழ போராட்டம் நடந்தப்ப தமிழர்களை ஆதரிக்காம பார்ப்பனர்கள் எல்லாம் ஈழ போராட்டத்துக்கு எதிராக வேலை செஞ்சாங்கன்னு ஒரு பரப்புரையை அவங்க ரொம்ப நாளா கட்டி அமைச்சிட்டு இருக்காங்க. அது பொய். அது ஏன் அப்படின்னா, தலைவர் கட்டியமைத்த அந்த படையிலேயே பார்ப்பனர்கள் இருந்து தங்கள் இயக்கத்தில் தங்களை இணைத்து கொண்டு சண்டை போட்டாங்க. தமிழர்களின் விடுதலைக்காக பார்ப்பனர்கள் அங்க பாடுபட்டாங்க. அதுல மிக முக்கியமா
பெண் பார்ப்பனர்கள், பெண்கள் பார்ப்பனர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தலைவர் கட்டிய படையில இருந்து சண்டை போட்டாங்க புலிகளா. உங்களுக்கு தெரியுமா? புலிகள் இதுல வந்து சாதி கிடையாது. ஆனா இந்த தகவல் தமிழ்நாட்டிற்கு தேவை. ஏன் அப்படின்னா, இங்க ஒரு ரொம்ப நாளா கட்டி அமைச்சுட்டு இருக்காங்க, பார்ப்பனர்கள் வந்து புலிகளுக்கு எதிரானவர்கள், பார்ப்பனர்கள் வந்து புலிகளை எதிர்த்தாங்க, அவங்களை இது பண்ணணும், அதெல்லாம் கிடையாது. இந்த உண்மையை நிறைய பேர் மறைக்கிறாங்க. ஏன் தெரியுமா மறைக்கிறாங்க? ஏன்னா திராவிடர்கள் புலிகள் இயக்கத்திற்கு எதிராக நிறைய வேலைகள் செஞ்சாங்க. ஆனா அது நம்ம யாருக்கும் எதுவும் தெரியாது. அது கூடிய விரைவில் இன்னொரு காணொலியில் நான் அதை பத்தி நான் சொல்றேன். அப்போ உங்களுக்கு நல்லா தெரியுது, பார்ப்பனர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் படையில இருந்து தனது விடுதலைக்காக போரிட்டு இருக்காங்க. ஆனா அவர்கள் எதிரானவர்கள் இவங்க பொய் சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்ப இந்த இடத்துலயே நம்மளுக்கு ஒண்ணு தெரியுது, தெலுங்கு பேசுற மக்கள் எவ்வளவு எதிர்ப்பா இருந்தாங்கன்னா, தமிழர்களை கொன்று குவித்த ராஜபக்சேக்கு ராஜ கம்பளம் விரிச்சு சிகப்பு கம்பள வரவேற்பு திருப்பதியில கொடுத்தாங்க. அதை மறந்துடாதீங்க. அப்ப ஈழ போராட்டத்திலையும் நம்மை நன்கு ஏமாற்றினார்கள். இது பற்றி இன்னொரு விரிவான ஒரு காணொலியில பார்ப்போம். அப்ப ஈழ போராட்டமும் போச்சு. சரி, இப்ப அடிக்கடி இவங்க சொல்றது என்னன்னா, பார்ப்பான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துவான், பார்ப்பான் வந்து பொசிஷன் ஆஃப் பவர்ல எல்லாத்தையும் கட்டுப்படுத்துவான் அப்படின்னு. எனக்கு ஒண்ணு புரியலங்க. அதாவது பார்ப்பனர்கள் வந்து அதிகாரத்துக்கு ஆசைப்படுவாங்க, எனக்கு அது தெரியும். அரசாங்க பதவிகளை ஆசைப்படுவாங்க, தெரியும். எனக்கு என்ன புரியலன்னா, இதை எல்லாரும் தானே ஆசைப்படுறாங்க, ஏன் தெலுங்கர்கள் ஆசைப்படுறது இல்லையா? நான் உங்களுக்கு ஒண்ணு கேட்கிறேன். பாசிச பாஜகன்னு திமுக சொல்லுதுல, பாசிச பாஜக 20 மாநிலங்கள் ஆட்சி செய்யறாங்க. 15 மாநிலங்களை தனித்தும் 5 மாநிலங்கள் கூட்டணி ஆட்சியாகவும் பண்றாங்க. இந்த 15 மாநிலங்கள் தனியா ஆட்சி செஞ்சாலும் சரி, 5 மாநிலங்களை கூட்டணியில் ஆட்சி செஞ்சாலும் சரி, அவங்க எந்த ஒரு இடத்துலையும் திரைத்துறையை கட்டுப்படுத்துவது இல்லை, எந்த ஒரு இடத்துலையும் சின்ன திரையை கட்டுப்படுத்துவது இல்லை, எந்த ஒரு இடத்துலையும் அவர்கள் அந்த மண்ணின் மக்களுக்கு எதிரான வேலைகளை செய்வது கிடையாது. சரிங்களா? பார்ப்பனர்கள் அப்படின்னு சொல்றாங்க, அதான் சொல்றேன். இப்ப தமிழ்நாட்டுக்கு வருவோம். தமிழ்நாட்டுல வெறும் 6% இருக்கிற இந்த தெலுங்கர்கள் எப்படி எல்லா இடங்களிலும் இருக்கிறாங்க? ஆந்திரால இருந்து தெலுங்கர்கள் வந்தா அவங்களுக்கு தமிழ் திரையுலகத்துல கதாநாயகி, நகைச்சுவை நாயகன், இசையமைப்பாளர் எல்லா இடத்துலயும் அவங்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றது. சின்ன திரையில முழுக்க தமிழர்கள் யாரும் இல்லை, எல்லாம் தெலுங்கர்களா இருக்காங்க. சின்ன திரையில இந்த நீயா நானா நடத்தினாலும் அதை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு தமிழர்கள் என்ன கேட்கணும் என்ன கேட்க கூடாதுன்னு அப்படின்னு கட்டுப்படுத்துறாங்க. அப்ப எதை எடுத்தாலும் கட்டுப்படுத்தப்படுகின்றது தமிழ்நாடு அப்படின்னா, அப்ப 3% பார்ப்பனர்கள் தமிழ்நாட்டை கட்டுப்படுத்துகின்றார்களா, இல்லை 6% தெலுங்கர்கள் தமிழர்களை அடிமையா வச்சிருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருதா இல்லையா உங்களுக்கு? எனக்கு அந்த கேள்வி வருது. அப்ப அதற்கான விடை 3% பார்ப்பன பூச்சணி அவங்க காமிச்சிட்டு 6% தெலுங்கர்கள் தமிழ்நாட்டை எல்லா இடத்துலையும் கட்டுப்படுத்துறாங்க, எல்லா இடத்துலையும் நம்மளை அடிமையா வச்சிருக்காங்க. நாம ஒரு அடிமை இனமா? நான் ஒரே ஒரு கேள்வி, நாம அடிமையா? தமிழர்கள் அடிமையா? தெலுங்கர்களுக்கு தமிழர்கள் அடிமையா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு வருதுங்க. இதுக்கு நான் ரொம்ப சுலபமாக சில இது சொல்றேன். பார்ப்பனர்கள் அரசாங்க பதவி, இந்த பதவியெல்லாம் ஆசைப்படுறாங்கன்றாங்க, அது தவறே கிடையாது, நான் அதை ஏத்துக்கிறேன். இப்ப எனக்கு என்ன வருதுன்னா, இப்ப நீங்க இப்படி பாருங்களேன், சின்ன திரை பெரிய திரை இதை கூட விட்டுருங்க. அடுத்தது வாங்க, அரசு அதிகாரிகளா பெரும்பாலும் தெலுங்கர்கள் தான் இருக்காங்க. தமிழ்நாடு அமைச்சரில் 9 to 10 பேர் தெலுங்கர்கள் தான் இருக்காங்க. ரியல் எஸ்டேட் முழுக்க அவங்க கையில போயிடுச்சு. தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு நிலங்களே இல்லை, நம்ம கிட்ட எல்லா நிலங்களையும் அவங்க பிடுங்கி வச்சிருக்காங்க. சரி, மருத்துவமனைகள் அவங்க கிட்ட இருக்கு, மருந்து விற்பனையகங்கள் அவங்க கிட்ட இருக்கு, உணவகங்கள் அவங்க கிட்ட இருக்கு, சிமெண்ட் தொழிற்சாலைகள் அவங்க கிட்ட இருக்கு. இப்படி எல்லா இடத்துலையுமே அவங்க தான் இருக்காங்க. 6% தெலுங்கர்கள் இருக்காங்கன்னா, இந்த 3% பார்ப்பனர்களை அவர்கள் எதற்காக குறை சொல்கின்றனர்? இப்ப 3% பார்ப்பான் இருக்கான், நாங்க தான் வந்து எல்லாத்தையும் நீக்கணும், நாங்க தான் எல்லாருக்கும் விடுதலை கொடுத்தோம்னா 90% இருக்கிற தமிழர்கள் தானே இந்த இடத்துல எல்லாம் இருக்கணும். அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, 3% இருக்கிற பார்ப்பனர்களை குறை சொல்லிவிட்டு எல்லா இடத்துலையும் தமிழர்களின் பொருளாதாரத்தை இவர்கள் பிடுங்கி கொண்டனர். நிலத்தை பிடுங்கிட்டான், மருத்துவமனையை பிடுங்கிட்டான், எல்லா இடத்தையும் பிடிக்கிட்டான். அப்ப நாம எல்லாத்தையும் இழந்து நடுத்தெருவில் நிர்வாணமாக, அரை நிர்வாணமாக தமிழர்கள் நிற்பதற்கு காரணம் தெலுங்கர்கள் தானே தவிர பார்ப்பனர்கள் கிடையாது. நான் சொல்றது உண்மையா இல்லையா? நீங்க போய் ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்க, நான் சொல்றது உண்மையா இல்லையா? நான் பொய் சொல்றேனா? நான் எங்கேயாச்சும் போய் சொல்றேன்னா? எல்லா இடத்துலையும் போய் பாருங்க, யார் ஆதிக்கம் செலுத்துறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப எதுக்கு நீ பார்ப்பான குறை சொல்ற? அப்ப தமிழ்நாட்டுல தெலுங்கு பேசுற மக்கள் வீட்டுல ஒரு குழந்தை பிறந்து விழுந்துச்சுன்னா, அந்த குழந்தையை தூக்கிட்டு பேரை சொல்ல மாட்டேங்கிறாங்க, பார்ப்பான திட்டுன்னு சொல்றாங்க. அதாங்க நடக்குது. நீங்க போய் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பதில் சொல்ல முடியலன்னா உடனே நீ சங்கியான்னு கேட்பாங்க தெலுங்கு பேசுற மக்கள். நம்ம இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டோம்னா நம்மளுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க, நீ சங்கி அப்படிம்பாங்க. ஈவேராவை எதிர்த்தா சங்கின்னு சொல்றாங்க. இது எப்படிங்க ஏற்றுக்கொள்ள முடியும்? தமிழை சனியன் என்றும் தமிழை காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு சொன்ன ஒரு அயோக்கிய அந்த சிகாமணியை எதற்காக நம்ம சிலைகளை வச்சிருக்கோம்? அப்ப யார் மீது தவறு இருக்கிறது?
நம் மீது தான் தவறு இருக்கு, தமிழர்கள் மீது தாங்க தவறு இருக்கின்றது. சரி, அப்ப உங்களுக்கு புரியுது, பாஜக கூட பாசிச பாஜகன்னு இவங்க சொல்ற பாஜக கூட திரையுலகத்தை கட்டுப்படுத்துவதில்லை. ஆனா தெலுங்கு திரையுலகத்தோட சேர்ந்துகிட்டு உதயநிதி ஸ்டாலின் அடிக்கிற கூத்த நீங்களே கண்ணுக்கு முன்னாடி பாக்குறீங்க. சரிங்க, இன்னொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, இப்ப பார்ப்பனர்கள்கிட்ட சில நல்ல குணங்கள் இருக்கு, அதையும் நம்ம வந்து பேசிதான் ஆகணும். அதாவது சாராய ஆலை அமைக்கிறாங்க. சரிங்களா, தமிழ்நாட்டில் முதலே சாராய ஆலையை கருணாநிதி ஆட்சியில் அமைக்கப்படுகின்றது. கொட்டும் மழையில் மூதறிஞர் ராஜாஜி அங்க போயிட்டு ஒண்ணு கருணாநிதி கிட்ட சொல்றாரு, ஐயா கருணாநிதி, தயவு செஞ்சு சாராய ஆலையை அமைக்காத, அது காலங்காலமா எதிர்கால சந்ததியினரை நாசம் பண்ணிவிடும், தயவு செஞ்சு அமைக்காதுன்னு அழுதுகிட்டே அவர் சொல்றாரு. ஒரு மிகப்பெரிய தலைவர் ஐயா ராஜாஜி. ஏன்னா அவர் எந்த இடத்துலயும் ஊழல் லஞ்சம் செய்யவே இல்லை. ஆனா இதையெல்லாம் கேட்காம கருணாநிதி ஐயா சாராய ஆலை அமைச்சார். என்ன நினைச்சுன்னு பார்த்தோம். இதே மாதிரி தஞ்சாவூர்ல வடசேரி அப்படின்ற இடத்துல பினாமி பேர்ல ஐயா ஸ்டாலின் சாராய ஆலை அமைச்சாங்க. அதை எதிர்த்து போராடியவர் நமது தாத்தா நம்மாழ்வார். நம்மாழ்வார் தாத்தா அங்க போனப்ப, மக்கள் குறை கேட்கும் அந்த கூட்டத்துக்கு போனப்ப அவர் அடிச்சு உடைச்சு மண்டையை உடைச்சு ஓட விட்டாங்க. அந்த ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான், அதாவது அவர் அடிச்சு உடைச்சு மண்டையை ஓட விட்டாங்க பாருங்க, அந்த நல்ல எண்ணத்துக்காக தான் டிஆர் பாலுவுக்கும் அவரது தவ புதல்வன் டிஆர்பி ராஜாவுக்கும் இப்ப மந்திரியில் பதவி கொடுத்துருக்காங்க. அதை புரிஞ்சுங்க நீங்க. அப்ப சாராயம் வேண்டாம் அப்படின்னு பார்ப்பனர்கள் சொன்னாங்க. சாராயத்தை கொண்டு வந்து தமிழ் சமூகத்தை இன்னைக்கு குடிகாரனா மாத்தி தமிழன் உழைப்பிலிருந்து அகற்றியதுக்கு பெருமை தெலுங்கை தாய்மொழியை கொண்ட கருணாநிதிக்கு தான் போகும். இதே தான் போதைப் பொருளுக்கும். தமிழ்நாட்டில் 8வது படிக்கிற பையன் போதைப் பொருள் பழக்கத்துக்கு அடிமையாயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சமூகம் எப்படி நல்ல சமூகமாகும்? ஒரே ஒரு பார்ப்பனரை கூப்பிட்டு 8வது படிக்கிற போதைப் பொருள் இருக்கா, அது நல்லதா கெட்டதான் அவர் கெட்டது தான் சொல்லுவார். ஆனா இந்த தெலுங்கர்கள், அதுவும் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் 21க்கு அப்புறம் தான் இந்த வேலைகள் எல்லாமே நடந்து வருகின்றது. நான் இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, நான் ரொம்ப காலமாக இந்த ஆற்று மணல் கொள்ளையை பத்தி பேசிட்டு வரேன் இல்லையா. ஆற்று மணலை கொள்ளையடிக்கின்ற இந்த சேகர் ரெட்டி, தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர், ஆந்திராலேருந்து வந்தவர், அந்த வேலையை பண்றாரு. ஆனா நான் அதை பத்தி வேதனையும் வருத்தத்தோடையும் நிறைய சான்றுகளையும் தரவுகளையும் எழுதினப்ப என்னை கூப்பிட்டு அழைச்சி ஒரு பார்ப்பனர் கேட்டார், உங்க சான்றுகள் தரவுகளை நான் ஒரு கட்டுரையில பயன்படுத்திக்கிறேங்க, நான் பயன்படுத்திக்கிட்டான்னு ஒரே ஒருத்தர் அவர் மட்டும் தான் கேட்டிருக்காரு. அந்த சான்றுகளையும் தரவுகளையும் ஆரம்பிச்சோன்னா அதை கட்டுரையா அவர் தன்னோட ஊடகத்துல வெளியிட்டார். அந்த ஐயா அதிமுக வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. ஏன்னா இங்க யாரும் நல்லவர்கள் வந்து தமிழ் தேசியத்துக்குள்ளார இருக்கக்கூடாதுன்னு. அப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி போதைப் பொருள், இந்த மாதிரி அசிங்கமான வேலைகள், சாராய ஆலைகள், இந்த மாதிரி மணல் வெட்டுறது, மலையை உடைக்கிறது, எதுக்குமே பார்ப்பனர்கள் ஆதரவு தர மாட்டாங்க. ஏன்னா அவங்க கிட்ட குறைந்தபட்ச நேர்மையா இந்த விஷயங்கள்லாம் அவங்க ஆதரிக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட சில சிக்கல்கள் இருக்கு, ஆனா அது வேற மாதிரியான சிக்கல்களை தவிர இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமா போகணும்னு மட்டும் அவங்க நினைக்க மாட்டாங்க. அது மட்டும் என்னால திண்ணமா சொல்ல முடியும். அப்ப அதுவும் போச்சு. அப்ப தெலுங்கை தாய்மொழியை கொண்ட சேகர் ரெட்டிங்க வந்து மணலை அள்ளுறாரு. ஆனா நீங்க நினைச்சு பாருங்க, தமிழர்களை சுட்டு கொலை செய்யணும்னு கருணாநிதியும் ஐயா சந்திரபாபு நாயுடு பேசிட்டு தமிழ்நாட்டில இருந்து 20 பேரை கொண்டு போய் சுட்டு கொண்டாங்க இந்த தெலுங்கர்கள். நம்ம என்ன எதிர்வினை ஆற்றணும்? நீங்க நினைச்சு பாருங்க, நான் யாராச்சும் எதிர்வினை ஆற்ற சொல்றேன்னா, யாரு தவறு செய்தாரோ அவர் தவறு செய்தார்கள், அதுதான் உண்மை. அப்ப தெலுங்கர்கள் தமிழர்களை சுட்டுக் கொண்டு இருக்காங்க, பார்ப்பனர்கள் கூட இதை பண்ணல. என்கவுண்டர்னு எல்லா இடத்துலயும் தமிழர்களை சுட்டுக் கொள்வாங்க. இங்க இருக்கிற அமைச்சர்கள், தெலுங்கு அமைச்சர்கள் காவல்துறைக்கு காசு கொடுத்து என்கவுண்டர்ல கொள்வாங்க தமிழர்களை, இல்ல தமிழ் தீவிரவாதின்னு சொல்லி சுட்டுக் கொள்வாங்க. இதெல்லாம் தெலுங்கர்கள் ஆட்சியில தான் நடந்துச்சே தவிர தமிழர்கள் ஆட்சியில தமிழ்நாட்டில் மிக முக்கியமா பார்ப்பனர்கள் ஆட்சியில நடக்கல இது. அப்ப இதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, அப்ப உயிர் கொலை தமிழர்களை செய்தது தெலுங்கர்கள் தானே தவிர பார்ப்பனர்கள் அல்ல. சரி, இதை விடுங்க. இப்ப சமீபத்துல ஒரு காணொலி ஒன்று வந்துச்சுங்க, இந்தியா டுடேல குருமூர்த்தி, அவர் பேரையும் நான் சொல்லிடுவேன் சரியா, யாரையும் பேரையும் நான் மறைக்க மாட்டேன், யாரையும் வந்து தீண்டாமை கொடுமைக்கெல்லாம் உள்ளாக்க மாட்டேன். அவங்க வந்து பேசியிருந்த ஒரு காணொலி வந்துச்சு. அந்த காணொலியை நான் முதல்ல பார்க்கல. அந்த காணொலியில அவங்க வந்து எப்படி தமிழ்நாடு வந்து இந்தியாவுக்கு ஒரு முன்மாதிரி மாநிலமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கலிபோர்னியா மாடல் அப்படின்னு அதை சொன்னாங்க. இப்ப இந்த காணொலி எனக்கு எப்படி வந்துச்சுன்னா, ஒரு பகிரி குழுமத்துல நான் இருக்கேன். அந்த பகிரி குழுமத்துல ஒரு இஸ்லாமியர், அது திமுகவை சேர்ந்த இஸ்லாமியர் அனுப்புறாரு. எப்படின்னா, ஆரிய பார்ப்பான் குருமூர்த்தி தமிழ்நாட்டை இப்படி சொல்றான், கலிபோர்னியா மாடல்னு சொல்றான், தமிழ்நாடு வந்து இன்னும் முன்னேறணும்னு சொல்றான், தமிழ்நாடு வந்து திராவிட ஆட்சியில எப்படி இருந்து அப்படி இருந்துக்குன்னு அனுப்பிச்சார். சரிங்களா, அதெல்லாம் ஐயா குருமூர்த்தி பேசினாங்க. நான் அப்புறம் முழுசா போய் அதை இந்தியா டுடேல இருக்கிறத பார்த்தேன். ரொம்ப நல்லா பேசியிருந்தாங்க. சில முரண்கள் எனக்கும் இருக்கு, அது வேறு. ஆனா நிறைய விஷயங்கள் நான் ஒத்து போறேன் அவங்க பேசுறதுல. அது என்ன காரணம் அப்படின்னா, கலிபோர்னியா மாடல் நான் சொன்னதுக்கு காரணம் வேற ஒன்றும் கிடையாது, அது சீமானிசம் தான். கலிபோர்னியா மாடல் சீமானிசம் என்ன அப்படின்னா, இந்த 2 நாள்ல அண்ணா மலைகள் மாநாடு நடத்துறாங்க இல்லையா, இந்த மலைகளை பாதுகாக்க வேண்டும், இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும், இது சீமானிசம். இதுதான் கலிபோர்னியால நடக்குது. அமெரிக்கால இருக்கிற மாநிலங்களே மிக அதிகமான ஒரு மாநிலம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் நினைக்கிற மாநிலம் கலிபோர்னியா. அப்ப சுற்றுச்சூழல் தான் முதல்ல, அதை பாதுகாக்கணும்னு நினைக்கிற கலிபோர்னியா மாடல் தான் சீமானிசம் அப்படின்னு நான் சொன்னேன்.
அடுத்தது அமெரிக்காவில் இருக்கிற மாநிலங்கள்லயே வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வேளாண்மை தான் நாட்டின் முதுகெலும்பு அப்படின்னு நிறைய இடங்கள்ல வேளாண்மை, பாதாம் பண்ணை, இதெல்லாம் நான் காணொலிகளாக எடுத்து போட்டிருக்கேன். பிஸ்தாச்சியோ பண்ணை, இந்த மாதிரி ஏகப்பட்ட இடத்துல வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றது கலிபோர்னியால. ஏன்னா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது. கலிபோர்னியா உலகத்திலேயே மிகவும் பணக்கார நாடுகள் மாதிரி 4வது இடத்துல 5வது இடத்துல இருக்கிற ஒரு நாடு, ஒரு மாநிலம், அமெரிக்காலே ஒரு மாநிலம் அது. அப்ப இதைத்தான் சீமானன்னு சொல்றாங்க. அப்ப இது சீமானிசம் தான். மூன்றாவதா அந்த இடத்துல நிறைய பேருக்கு தனித்திறன் கல்வி கொடுத்து நல்ல நல்ல பல்கலைக்கழகங்கள் இருக்கு. அந்த பல்கலைக்கழகங்கள்ல படிச்சு அவங்க எல்லாம் மிகப்பெரிய நிறுவனங்கள், ஆப்பிள், அமேசான், இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் உருவாக்குறாங்க. தொழில்நுட்பத்துல முன்னணியில இருக்கு. இது நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவை அப்படின்னு நான் சொன்னேன். இதுதான் சீமானிசம், இதுதான் கலிபோர்னியா மாடல். இதை ஐயா குருமூர்த்தி சொல்லிட்டாங்க. இப்ப அவர் என்ன சொல்றாங்கன்னா, ஆரிய பார்ப்பான்னு ஒரு இஸ்லாமியரை வச்சு திட்ட வைக்கிறாங்க. இஸ்லாமியர் ஒருத்தர் வச்சு திட்ட வச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா, அப்புறம் குருமூர்த்தி ஐயா வீட்டுக்கு தெலுங்கு தாய்மொழியை கொண்ட சில அரசியல்வாதிகளை அனுப்பிச்சு அவரை அமைதியா இருக்க சொல்றாங்க. ஏன்னா சீமானிசம் அப்படின்ற அந்த இதை வந்து நம்ம பேசிடக்கூடாது பொது வெளியில அப்படின்ட்டு. ஐயா குருமூர்த்தி சொன்னது முழுக்க முழுக்க சீமானன் எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி அவங்க பேசினாங்க. அதை தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள், ஏன்னா நாடு கொஞ்சம் கூட நல்லதாயிடக்கூடாதுல. ஐயா நான் உங்களுக்கு ஒரு சொல்றேன், தமிழ்நாடு மட்டும்தான் இந்தியாவிற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு மாநிலம். இது வரலாற்றிலே நடந்திருக்கு. அதைத்தான் ஐயா குருமூர்த்தி அவங்க சொன்னாங்க. இப்ப ஐயா குருமூர்த்தி வந்து ஒரு சில கருத்துக்கள் சொல்றாங்க, அது நம்மளுக்கு முரண் இருக்கு. ஆனா நிறைய கருத்துக்கள் நம்ம ஒத்து போறோம். சரி, இந்த நாடு நல்லா இருக்கணும், தமிழ்நாட்டுக்கு இருக்கிற பொட்டன்ஷியல், அதாவது தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு வீரியம் இருக்கு, அந்த வீரியமான அந்த மொழியை வைத்துக்கொண்டு நாம் இந்தியாவிற்கு வழிகாட்ட வேண்டும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அது உண்மை, அது நடக்கும். எப்படி தெரியுமா நடக்கும்? எப்ப தலைவர் அண்ணனை கூப்பிட்டு நீ தான் தமிழ்நாட்டை வழி நடத்த வேண்டும், தமிழ் இனத்தை வழி நடத்த வேண்டும் சொன்னாங்களோ அப்ப அது ஆரம்பிச்சிச்சு. ரெண்டாவது எப்ப ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, நவம்பர் 20, 2024 அந்த நிகழ்வு ஒன்று நடந்துச்சு. அண்ணனை ஒரு ஐயா சந்திச்சாங்க. அந்த ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, சித்தர்களை நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம மனதில் என்ன இருக்கோ அதை நடத்துறதுக்கான வழியை சித்தர்கள் காண்பிப்பாங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நவம்பர் 20, 2024 நடந்துச்சு. இந்தியாவிற்கான மாற்றத்தை அந்த இடத்துல தான் அது ஆரம்பிச்சிச்சு, ரெண்டாவது ஆரம்பிச்சிச்சு. அதை சீமானனை செஞ்சு முடிப்பாங்க. இது எப்படி ஆச்சு இவ்வளவு திண்ணமா சொல்றேன் அப்படின்னா, ஹிஸ்டரி as a pattern to itself அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஹிஸ்டரி as a pattern அப்படின்னா வரலாறு மீண்டெழும், ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. வரலாற்று சில நிகழ்வுகள் நடக்கும், அந்த நிகழ்வுகளை நம்ம கண்டுபிடிச்சி அதை நிகழ்காலத்துல நம்ம நடத்தணும்னா வரலாற்றில் நம்ம எப்படி வாழ்ந்தோமோ சிறப்பா அதை மாதிரி பண்ண முடியும் நம்மளால. நம்ம வாழ்க்கையிலே பேட்டர்ன்ஸ் உண்டு, நம்ம வாழ்க்கையில இருக்கிற பேட்டர்ன்ஸை நம்ம கண்டுபிடிச்சாலே நாம நல்லா வாழ முடியும். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல இந்தியால எங்க பார்த்தாலும் சமணமும் பௌத்தமும் பரவி போகுதுங்க. சமணமும் பௌத்தமும் பரவுது, தமிழ் மொழிக்கு கீழே வீழ்ச்சி போயிடுச்சு, இந்தியா முழுக்க இது பரவிடுச்சு. இந்த காலகட்டத்துல தமிழ் மொழி, தெய்வ தமிழை கொண்டு, வீரியமான இந்த தெய்வ தமிழை கொண்டு, தெய்வம் தந்த தமிழை கொண்டு ஆழ்வார்களும் நாயன்மார்களும் எங்க பார்த்தாலும் தமிழ் மொழியில் பாடல்களை ஏற்றி நம்ம சிவனையும் திருமாலையும் புகழ்ந்து புகழ்ந்து வணங்கி பாடுறாங்க. அது ஒரு பெரிய பக்தி இலக்கியமா மாறி, பக்தி இயக்கமா மாறி அது இந்தியா முழுக்க பரவுதுங்க. இதுதான் உண்மை, இதுதான் நடந்துச்சு, இது வரலாற்றுல நடந்தது. அப்போ ஒரு பேரழிவிலிருந்து நம்மை காப்பாற்றியது தமிழ் மொழி. அதே மாதிரி கல்லடி அப்படின்னு கேரளால இருந்த ஒரு சங்கராச்சாரியாவது ஆதிசங்கர், அவரு வட இந்தியா போய் அங்க இருக்கிற எல்லாரோடையும் வாதிட்டு, சமண பௌத்த திறவைகளோட வாதிட்டு அவர் வந்து அந்த சித்தாந்தத்தை நிறுவுறார். இப்ப இதுதான் நடந்துச்சு. இது ஹிஸ்டரியில நடந்திருக்கு, வரலாற்றுல நடந்திருக்கு. இது என் மனதுல தெரியும் நல்லா. நான் இதை மனதில் வைத்துக் கொண்டுதான் சொன்னேன், சீமானால மட்டும்தான் இந்த வேலையை செய்ய முடியும். ஏன்னா தமிழர்களின் விடுதலை அப்படின்றது இந்தியாவிற்கான மறுமலர்ச்சி அப்படின்னு நான் இதை சொல்லியிருக்கேன். என் மனதில் அதுதான் இருந்துச்சு. அந்த ஐயா அதை எப்படியோ கண்டுபிடிச்சு அவங்களும் அதை பேசுறாங்க. அப்ப ஒரு நாடு நல்லா இருக்கணும்னு நினைச்சு நாங்க பேசுறப்ப நாங்க வந்து சங்கிகள், நான் வந்து பாஜக RSS அப்படின்னு சொல்றதுல எந்த விதத்துல நியாயம் எனக்கு புரியவே இல்லை. ஒரு நாடு, இப்ப இங்க அமெரிக்கால 2 கட்சிகளும் இந்த நாடு நல்லா இருக்குன்றத சில வேலைகள் செய்யறாங்கல்ல, பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? எல்லா விதத்திலையும் நான் வந்து RSS குருமூர்த்தி அவங்க ஐயா கூட வந்து ஒத்து போல, சில முரண்கள் இருக்கு, வர்ணபேதம், இதெல்லாம் நான் ஏற்றுக்கவே கொள்ளவே மாட்டேனா, என்னால அதை ஏத்துக்கவே முடியாது. தமிழ் மொழியான முக்கியம் அவங்க சொல்றாங்க, நீங்க சொல்ல அவரே சொல்றாரு ஐயா குருமூர்த்தி அவங்களே சொல்றாங்க அந்த இந்தியா டுடேல, ஆமாம் பார்ப்பனர்கள் நாங்க டாமினண்டா இருந்தோம், அது தவறு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஒரே ஒரு தெலுங்கரை கூட்டு வந்து இங்க தமிழ்நாட்டில் 1500க்கு மேல என்ன நடந்துச்சுன்னு மட்டும் சொல்லிட்டு பார்ப்போம். பேச மாட்டானுங்க. குறைந்தபட்ச நேர்மை கூட, குறைந்தபட்ச நியாயம் கூட தெலுங்கர்கள்கிட்ட இல்லை. ஆனா இவங்க உட்காந்து பார்ப்பான் அப்படின்னு பார்ப்பன பூச்சண்டை காமிச்சா எப்படிப்பா நம்ம ஏத்துக்கிறது? இதை எப்படி ஏத்துக்கிறது? 8வது படிக்கிற பிள்ளை கிட்ட வந்து நீ போதைப் பொருளை கொடுத்துருக்க, பார்ப்பான்னு சொல்லிட்டு இதை எப்படி ஏத்துக்கிறது? நாம மலைகள் உடைக்கப்படுகின்றது, மண் வளம் போகுது, எங்க பார்த்த சாய கழிவை கொண்டு போய், இதெல்லாம் எப்படி ஏத்துக்கிறது? நான் சொல்றேன்,
90% இருக்கு. தமிழனுக்கு வாய்ப்பு இல்லாம எல்லாத்தையும் தெலுங்கர்கள் புடுங்கி வச்சிருக்காங்க. யாரும் இதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க. யாராச்சும் பேசினா உடனே அவர் இங்க பாரு இப்படிதான் ஆரிய பார்ப்பான்னு திட்டுறது, அப்புறம் அந்த அவர் வீட்டுக்கே வந்து தெலுங்கர்களை அனுப்பிச்சு அமைதியாக்குறது, தெலுங்குல இருந்து அரசியல்வாதிகள் போயிட்டு. இது ஏன் இந்த வேலை நடக்குது? ஏன் தமிழர்களுக்கு இறையாண்மை கிடையாதா? தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு இறையாண்மை இல்லாம போனதுக்கு மிக முக்கிய காரணம் தெலுங்கு இளவெறியர்களான இந்த திராவிடர்கள் ஆட்சி செய்யறதான்றத மறந்துடாதீங்க. அப்ப 3% பார்ப்பனர்களை காரணம் காட்டி 6% தெலுங்கர்கள் தமிழர்களை ஏமாற்றி எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. இது ஒரு திரைப்படத்துல வந்து வசனம் ஒண்ணு வரும். அந்த வசனம் என்ன தெரியுமா? அந்த கதாபாத்திரம் போய் பேசும், அப்பா ஏமாத்துறவங்களை விட ஏமாறுறவங்க தான் தவறு செய்தவங்க நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு. தமிழர்கள் இந்த தவறு இன்னும் எத்தனை வருஷத்துக்கு நம்ம செய்ய போறோம் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு வருது. இது அப்ப பார்ப்பனர்கள் கிட்ட தவறு இல்லையா? இருக்கு, அது வேற மாதிரியான தவறு. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறேன், சுந்தர் பிச்சை மாதிரி ஒரு அறிவான ஆளு இங்க தமிழ்நாட்டுக்கு தேவையா, இல்ல உதயநிதி ஸ்டாலின் மாதிரி ஒரு ஆள் தமிழ்நாட்டிற்கு தேவையா? நான் உங்களுக்கு ஒண்ணு கேட்கிறேன். நீங்க பார்ப்பனர்களை இவ்வளவு திட்டுறீங்களா? அவங்க கிட்ட இருந்து கற்றுக்கொள்வதற்கும் நிறைய இருக்குப்பா, நிறைய கத்துக்கணும். நம்ம எல்லார்ட்டையும் திட்டிகிட்டே இருந்தா ஒண்ணுமே கத்துக்க முடியாது நம்ம. அப்ப அவங்க கிட்ட இருந்து நல்ல விஷயங்களை நம்ம கத்துக்கணும். குழந்தை வளர்ப்ப பார்ப்பனர்கள் கிட்ட இருந்து கத்துக்கணும். மண்ணில் பிறந்து விளந்தோன்னா பார்ப்பனர்கள் யாரும் அறிவாளி கிடையாது. அவங்க அம்மா அப்பா அந்த குழந்தைகளை எப்படி வளர்க்குறாங்க, எவ்வளவு நேரம் அவங்க கஷ்டப்பட்டு பாடுபடுறாங்கன்றதான் ரொம்ப முக்கியம். இதையெல்லாம் நம்ம கத்துக்கொள்ள வேண்டிய இருக்குது அவங்க கிட்ட இருந்து. நான் இப்பவும் சொல்லல, நான் நிறைய இடங்களை ராஜராஜ சோழன் அதை நினைச்சு பார்ப்பேன். தனது அண்ணன் ஆதித்த கரிகாலனை அங்க நம்பூதிரி பிராமணர்கள் கொண்டுட்டாங்க. அவங்களெல்லாம் போய் என்ன பண்ணாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும், அதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆனா அவரு என்ன பண்றாரு, போயிட்டு கங்கை நதியிலேருந்து பண்டிட் 2 பண்டிட், சர்வசிவ பண்டிதர் இன்னொரு பண்டிதரை கூட்டிட்டு வந்து இந்த நாட்டை கட்டி அமைக்கின்றனர். அங்கு பறையர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது. அப்ப அந்த மாதிரிதான் நம்ம ஒரு நாட்டை கட்டி அமைக்கணும்ப்பா. அதை விட்டுட்டு எல்லாரையும் திட்டிக்கிட்டு இருந்தா எந்த ஒரு பார்ப்பனனும் போதைக்கு வந்து ஆதரவு தரவே மாட்டாங்க. அதை என்னால உறுதியா திண்ணமா கூற முடியும்பா. அப்படிப்பட்ட ஆட்கள் தான் நம்மளுக்கு தேவையே தவிர பார்ப்பான் பாருன்னு பிள்ளைகிட்ட கொண்டு போய் போதை மருந்தை கொடுக்கணும் எப்படிப்பா ஏத்துக்க சொல்ற? தமிழர்களின் வீழ்ச்சி இன்னைக்கு 75% நிலங்களை புடிங்கி வச்சுக்கிற பார்ப்பனர்களா தெலுங்கர்களாப்பா? தமிழர்களை கொண்டு போய் துப்பாக்கி எடுத்து சுட்டு கொண்டது பார்ப்பனர்களா தெலுங்கர்களாப்பா? இங்க இருக்கிற சினிமா இதுல எல்லாத்துலயும் தெலுங்கர்களை கொண்டு வந்து தெலுங்கர்களா பார்ப்பனர்களாப்பா? தெலுங்கர்கள் தான் எல்லா இடத்துலயும் அவங்க தானே. அப்புறம் எதுக்கு அவங்கள திட்டுறீங்க? இதுல என்ன அப்படின்னா, இவங்க ஆரிய பார்ப்பான்னு திட்டுறான்ல. இந்த இடத்துல ஒண்ணு சொல்றேன், தமிழ் தேசியம் அப்படின்றது பறையர் படையாட்சி ஒற்றுமை மட்டும் கிடையாது, தேவர் தேவேந்திர ஒற்றுமை மட்டும் கிடையாது. இஸ்லாமியர் பார்ப்பனர் ஒற்றுமையும் தமிழ் தேசியம், கிறிஸ்தவர் பார்ப்பனர் ஒற்றுமையும் தமிழ் தேசியம், உடம்பில் தமிழ் ரத்தம் ஓடுகின்ற அனைவரும் ஒற்றுமையா இருக்கிறது தான் தமிழ் தேசியம். இதுக்கு ஒரு சான்றை தரம், மொழி இணைக்கும் அப்படின்றதுக்கு. தீனா ராமச்சந்திரன் அவர் இவங்க சொல்ற மாதிரி ஒரு பார்ப்பனர். அந்த பார்ப்பனர் என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னை சேக்கிழார் அடிப்பொடின்னு சொல்லிக்கிட்டார். தான் சேக்கிழார் அடிப்படையினர். சேக்கிழார் ஒன்றும் பார்ப்பனர் கிடையாது. தமிழ் மொழிக்கு அவ்வளவு வேலைகள் செஞ்சிருக்கிறார் தீனா ராமச்சந்திரன். அவரு ஒரு இஸ்லாமியர், சித்திரகவி மலை அப்துல் காஃபூர் சித்திக், நான் அவரை காணொலியே எடுத்து போட்டிருக்கேன். அவர் ரொம்ப ஏழ்மையிலும் வறுமையிலும் அந்த இஸ்லாமியர் இருந்தப்ப அவருக்கு வேண்டிய அனைத்து பொருளுதவியும் ஒரு பார்ப்பனர் செஞ்சார்ப்பா. ஏன் தெரியுமா? மொழி இணைக்கும் வல்லமை பெற்றது. நம் பொது எதிரி ஒரே ஒருத்தன் தான் இங்க. தெலுங்கர்கள் எல்லாரும் கிடையாது. ஆனா தெலுங்கு இனவெறியோட திராவிடன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டை நாசம் பண்றானுங்க பாரு, அவங்களை ஒழிக்கணும், அழிக்கணும். இதுதான் முடியும். இதுதான் நம்ம பண்ணணும். இதை பண்ண முடியுமா அர்ஜுன் அப்படின்னா, இதை பண்ண முடியும். இதற்கு நம்ம இன்னொரு வேலை ஒண்ணு செய்யணும். அதை யாரால தெரியுமா செய்ய முடியும்? சீமானனால மட்டும்தான் அதை செய்ய முடியும். அது அடுத்த காணொளி. சரிங்க, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவரும் பாருங்கள். மிக்க நன்றி.